இந்த கை ஆப்ரேஷன் பண்ண கையா தான் எஸ்கேப் ஆகுதுச்சா. இதை வந்து மொட்டு பையங்க, கருப்பு பை இருக்கு மேலே நம்மளுக்கு அந்த மாதிரி. இதை வந்து கோழிக்கு வந்து மொட்டு பைய பாருங்களேன். அடாடா இதுதான் மொட்டு விட்டு இருந்துருக்கு மாதிரி செட்டுக்கால மொட்டு விட்டு இருந்ததுங்க ஒரு கோழி. பட் இதான் நினைத்து நாங்கள் வேற கோழில குழம்பு குடிக்கலாம். இதுதான் இந்த சஸ்பென்ஸு. ஊற்றுமா தொட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏதோ உள்ள கைட்டாக கருப்பு கலர் மாதிரி இருந்ததா, சரின்ட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊற்று 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 அந்த கறி போட்டுறேன். சாப்பிடு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு K7 யூடியூப் சேனல். இன்னைக்கு என்னடா கையில ஆக்ஷன் பண்ணலின்னு நினைக்கிறீங்களா? நம்ம கோழி செட்டுக்குள்ள வந்துருக்கிறோம். கோழி செட்டினுடைய கேட்டு சாத்தினேன். என்னைக்குமே வந்து காலங்காத்தால் தீனி போடுவோமா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கோழிக்கும் தீனி போடணும், நம்மளுக்கும் தீனி போடணும். அதனால ஒரு கோழி ஒன்று பிடிக்கணுங்க. சிக்க வேற மாட்டேங்குது. தவறுங்க, அந்த விடைத்தான் பிடிக்கணும். பிடிச்சிடலாமா? அடாடாடாடா மிஸ் ஆயிடுச்சுமா. சரி போடு தீனி போடு. இங்கே பாருங்க, தவனு, பல்லவி, அம்மா வந்து தீனி போடுறாங்க. எல்லாருமே இங்கே தான் இருக்கிறான். அந்த விடைத்தான் பிடிக்கணும். சிக்க மாட்டேங்குது. நல்லா கள்ளங்கண்டுக்குச்சுங்க. கள்ளங்கண்டுக்குச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு டைம் பிடிச்சி அடைச்சி வச்சு விட்டுட்டோம். அதனால அன்னையிலேருந்து அது வந்து நல்லாவே வந்துட்டு கண்டுக்குச்சு. சரி ஓகே, நம்ம போனால் வந்து நம்மளை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தாம பிடிக்கணும். மற்ற கோழியில் அடை வைக்கலாம். பாருங்க மக்கள், இன்னும் கோழியே பிடிக்கல. பல்லவி கறிவேப்பிலையெல்லாம் உடச்சி ரெடியாக இருக்கிறாங்க. பல்லவி தவணுமே. அரிசி வந்து உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து கோழிகளுக்கு வந்து அரை வேக்காடை வேக வச்சு போடுவோம். அப்போ தான் வந்து நல்லா சாப்பிடு, செரிமானம் நல்லா இருக்கும். நல்லா சாப்பிடு அப்படிங்கிறக்காக. ஏமா என்ன பிடிச்சிடலாமா? ஆமாம், அந்த விடவாட அங்கே வச்சு. அந்த பாருங்களேன், கருப்பு கலரில் மேலே வந்துட்டு இப்போ வெள்ளை கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம் இங்கே வா, இந்த கொட்டாய்கள் விட்டு பிடிச்சிக்கலாமா? அது ஓடி சங்க விட்டு பிடிச்சிக்கலாம். எங்க விட்டு ஒரு இடத்துல பிடிக்கும். ஐயோ பறந்து போச்சு. வந்துடும், அது வந்துடும். அன்னைக்கே பறந்து போய் வந்துருச்சுல. ஒரு அட்டம் தெரியல அப்படின்னா அடுத்து வரதான் போடணும். சரியா? அதை விட்டுறத போ. ஓகே, இந்த டைம் கண்டிப்பா பிடிக்கிறோம். இந்த கை ஆப்ரேஷன் பண்ண கையா தான் எஸ்கேப் ஆகுதுச்சா. A few moments later. எல்லாம் வலையெல்லாம் போட்டு கலச்சாச்சு. ஓகே, இந்த அட்டம்ப்ட்ல பிடிக்கிறேங்க. வலையை வச்சு, மீன் வலையை வச்சு கோழியை பிடிக்கிறோம். மேலே வளர்ந்துரு. இது மாமா மேலே மட்டும் படி. மேலே மட்டும் படி. அவ்வளோதான். இப்போ மாட்டிங்க மேலே படி. அமந்து ஏ இதை முதலே பண்ணிருக்கலாமா? இத்தனை நேரம் இல்ல மக்கள்ஸ். அதுக்கடுத்து இங்கே பாருங்க, கோழி நீட்டாக பொசிச்சு நம்ம தாய்க்குள்ளே வந்துட்டு தீயில வாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி வாட்டி வந்து சமையல் செஞ்சோம் அப்படின்னா செம்மையாக இருக்குங்க. சுடுதண்ணியில் ஓடுறத விட இது நல்லாயிருக்கும். எல்லா விடையிலும் சொல்லிட்டேன். பல்லை வந்து இன்றைக்கி திடீர்னு நாட்டு சீக்கிரம் ஆட்டி குழம்பு வைக்கலாம், மிக்சியில் வேண்டாம் செக்கில் ஆட்டி குழம்பு வச்சோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவிக்கா தோணுன ஐடியா அது. ஏன் பல்லவி? நாங்களாம் சொல்லவே இல்லை. இப்போ பல்லவி ரெடி பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மிளகு சேனல் என்னென்ன போட்டிருக்கா அப்படின்னா, சின்ன வெங்காயம், வரமிளகா, மிளகு, அதுக்கப்புறம் சோம்பு, கிராம்பு, ஜீரகம், கொத்துமல்லி பொடி, அவ்வளோதானே? அவ்வளோதான். கறிவேப்பிலந்தலை. இதில் வந்து பட்டை மட்டும் போடல. பட்டை வந்து போட்டோம் அப்படின்னா அரை விடாது, ஆட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பட்டை போடல. பட்டையை வந்து நம்ம தனியாக இது இடித்து போட்டுக்கலாங்க. பவுடரை இடித்து போட்டுக்கலாம். இங்கே பாருங்க மக்கள், நல்லா ஜூம் பண்ணிட்டா தெரியுதுங்களா?
நல்ல எண்ணெய் விட்டுருக்குங்க. இந்த மாதிரி வந்து எண்ணெய் விட்ட, அதாவது எண்ணெய்னு சொல்லலாம் நெய்ன்னு சொல்லலாம், இந்த மாதிரி எண்ணெய் விட்ட நெய் விட்ட கோழி வந்து சமைச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. சீரியஸாக. ஓகே, பல்லவி ஆட்டிட்டா. அதுக்கப்புறம் அம்மா ஒரு 2 சுற்றி எடுத்து மிளகை உள்ள குண்டாக்குள்ள போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்க. பல்லவியே நல்லா ஆட்டிட்டாமா, நல்லா அரைச்சி பழகிட்டா. ஓகே, சூப்பர். இங்கே பாருங்க, மிளகு ஜம்முன்னு ஆட்டியாச்சு. இப்போ இது எது காமிக்கிறேன் தெரியுமா? இதில் ஒரு நுணுக்கமான விஷயம் இருக்குது. எங்கள் அப்பா சொன்னாப்புல இந்த பச்சை மிளகு இருக்கலங்க, பச்சை மிளகு கிடையாது. இதில் நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸுமே வந்து எண்ணெயில் வறுத்து தான் போட்டிருக்கிறோம். இதோட வந்து சாப்பாடை போட்டு பெசன் சாப்பிடும்போது, சுடு சாப்பாடு சரிங்களா, போட்டு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கு மாமா. ஏப்பா அப்படியா? அருமையாக இருக்குமா? குழம்பை விட இது அருமையாக இருக்கு, நல்லா இருக்கு. மிளகோட சாப்பிட்றதா எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது, ஆனால் நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்து நானும் எங்கள் அப்பாவும் கொஞ்சோண்டு போட்டு சாப்பிட போகிறோம். நான் அன்றைக்கி ட்ரை பண்ணுறேன். எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு, நான் அன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. என்றாவையா பச்சையாக சாப்பிட்றேன்னு நினச்சிடாதீங்க. இப்போ நம்ம ஆட்டினா தெரியுங்களா, அந்த மிளகு சாந்து இதில் போட்ட அத்தனை இன்க்ரீடியன்ஸுமே எண்ணெயில் வறுத்ததுங்க. தலைவர் வேறு லெவலில் இன்னைக்கு ஒரு சம்பவம் சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி நீங்களாம் சாப்பிட்ருக்கிறீங்களா? எனக்கு தெரிஞ்சு எங்கள் சொந்தக்காரில் ஒரு அண்ணா ஒருத்தர் இப்படி சாப்பிடுவார். கொடுப்பா எச்சை வருது, அது உப்பு நிறைய இருக்க போகுது. அப்படி போட்ட உப்பு அதிலே மெசஞ்சிங்க. நான் மெசஞ்சிக்கிறோம் தலைக்கு. அப்பா, நான் வந்து இப்போ சாப்பிட்லைங்க. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா அப்புறம் கறி குழம்போடு நம்மளால் சோறு திங்க முடியாது, பசி இதாயிரும், பசி வந்து போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். நல்லா இருக்குது போ, சீரியஸாகவே நல்லா இருக்குது. மக்கள், கோழியை வந்து என்றைக்குமே மஞ்சள் பொடி போட்டு தான் கழுவணும். கோழி கடையில் போயிட்டு கோழி வாங்குறீங்க தெரியுங்களா, இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா அவங்க மஞ்சள் போட்டு கழுகுறது இல்லை. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா மஞ்சள் போட்டு கழுவி அதை வந்து அறுத்து தொங்க விட்டோம் அப்படின்னா சீக்கிரம் ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துட்டு நல்லா ட்ரையான மாதிரி ஆயிரும், பழைய சிக்கன் மாதிரி ஆயிரும், கலரே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக போயிடும். நம்ம போயிட்டு பார்த்துட்டு என்ன பண்ணிடுறோம், இது வந்து பழைய சிக்கன் அப்படின்னு சொல்லிடுறோம். அதனால் அவங்க அதுக்கு பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மஞ்சள் போட்டு கழுவுறதே கிடையாது. ஏன்னா அவங்கள சொல்லி தப்பு கிடையாது, நம்ம பக்கம் தான் மிஸ்டேக். நம்ம போய் என்ன பண்ணுறோன்னா மஞ்சள் போட்டுருந்தங்காட்டி இது வந்து பழைய கோழியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறோம். அதனால் மஞ்சள்லாம் போட்டு மேக்ஸிமம் அதிகமாக யாருமே இப்போல்லாம் கழுவுறது கிடையாது. பட் நம்ம வீட்டில் சமைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி கோழியை பிடிச்சி தீயில வாட்டி மஞ்சள் போட்டு கழுவணும் அப்படின்னா தாங்க செம்மையாக இருக்கும், நல்லா இருக்கும். அதாவது கெட்ட கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு குழம்பு செம்மையாக இருக்கும். மக்கள், அப்போ ஏன் தெரியுங்களா, கோழியை வாட்டினப்போ நெய் காமிச்சன்ல எண்ணெய், அதை பாருங்க எத்தனை கொழுப்பு பார்த்தீங்களா. இவ்வளோ கொழுப்பு இருக்கிறங்காட்டி தான் வந்துட்டு நெய் வந்து அவ்வளோ நெய் வந்துருக்கு. இங்கிட்டு பாருங்களேன், இந்த கோழி வந்து மொட்டு விட்டுட்டு இருந்துருக்குதுங்க. உள்ளே வந்து முட்டை இருக்குது பாருங்களேன். இதை வந்து மொட்டு பையங்க, கருப்பு பை இருக்கு மேலே நம்மளுக்கு அந்த மாதிரி. இதை வந்து கோழிக்கு வந்து மொட்டு பைய பாருங்களேன். அடாடா, இதுதான் மொட்டு விட்டு இருந்துருக்கு மாதிரி. செட்டுக்கால மொட்டு விட்டு இருந்ததுங்க ஒரு கோழி. பட் இதான் நினைத்து நாங்கள் வேறு கோழின்னு நினச்சோம். பார்த்தீங்களா, முட்டை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆரஞ்சு கலர் இருக்குது பார்த்தீங்களா, ரவுண்டா, இதுதாங்க முட்டை, அப்கமிங் முட்டைங்க. முட்டை வந்து முழு வளர்ச்சி அடையாதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து நெகத்தில் என்னடா அழுக்குன்னு சொல்லி கேட்டுறாதீங்க, நெகத்துக்குள் இருக்கிறது வந்து ரத்தங்க. கோழி க்ளீன் பண்ணும்போது ரத்தம் வருமில்ல அது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உருவிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து மொட்டு பையங்க. இது குழம்புக்குள்ள இருந்து எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவல் இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த கொழுப்பு பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்கும். இன்னைக்கு குழம்பு அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப எப்படி நான் சொல்கிறேன், ரொம்ப ஆயிலியாக இருக்குது குழம்பு. நம்ம எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்றவே தேவையே இல்லை, செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. மொட்டு கோழி, மொட்டு விடுற கோழியை பிடிச்சி குழம்பு வச்சோம் அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். உலகத்திலேயே முட்டையை இப்படி கறிவெட்டுற கட்டையில் உடைச்சால் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, புரியுதா? மெல்லக்கூடாது, அப்படியே கபக்குன்னு முழுகினீங்கன்னா உள்ளே போயிடும், அது வாட்டுக்கு உள்ளே போயிடும். ரொம்ப ஸ்ட்ரென்த்து நாட்டுக்கோழி முட்டை. சரி வாங்க கறி வெட்டலாம். லெக் பீஸ் வேணுமா? லெக் பீஸ் வேணுமான்னு சொல்லி போடுறேன். ஓகே, பல்லவிக்கு ஒரு லெக் பீஸ் போட்டுடலாங்க. ஓகே, போதும்ல? இன்னொன்று வந்து அப்படியே போட்டுடலாம். என்னைக்குமே கறி வெட்டும் போது
இந்த மாதிரி எலும்பெல்லாம் இருக்குல்லங்க, இதையெல்லாம் ரெண்டா வெட்டக்கூடாது. இந்த இடத்தையெல்லாம் கறியை ஈந்து போடணும், சதையை மட்டும் தனியா அறுத்து போடணும். அதை வாங்க எப்படின்னு காட்டுறேன். இதோ பாருங்க, இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு. எலும்புல எல்லாம் கொஞ்சம் சதை விட்டுறணும். இப்ப நம்ம நினைச்சா எதையும் அறுத்து போடலாம், ஆனா எலும்பு எடுத்து கடிக்கும் போது கொஞ்சம் சதை இருந்தா நல்லா இருக்கு. அதனால வந்து எலும்புல வந்து சதையை விட்டுருக்கிறேன். இதோ பாருங்க, இது வந்துட்டு எலும்போட சதை இருக்குதா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி வெட்டுவீங்க. இப்படி வெட்டினாலும் ஓகே தான். அதாவது சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி எலும்பு நுணுங்காது, ஒரு சில டைம் நுணுங்கிரும். ஸோ அதனால என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா இப்படி கறி ஈந்து போட்டுக்கணும். இந்த மாதிரி ஈந்து வெட்டும் பொழுது சூப்பரா இருக்கும். சதை தனியா இருக்கும், எலும்பு தனியா இருக்கும், கண்டுபிடிச்சிக்கலாம். நல்லா இருக்குன்னு வைங்களேன். அந்த சதையில் இருக்கிற அந்த எலும்பு இருக்கிற சதை தான் வந்து சத்து. ஸோ அதனால அந்த சதை வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும். இதுல வந்து இப்ப லைட்டா சதை இருக்குதா, இந்த சதையை நம்ம அப்படியே போட்டுடலாம். ஏன்னா அப்பதான் எலும்பு கடிக்கும் போது எலும்புல கொஞ்சம் சதை இருக்கும், அவ்வளவுதான். இப்ப இந்த சதையை வந்து வெட்டிக்கலாம். கறி ஃபுல்லாக அப்படியே எண்ணெய் தாங்க, நெய் அவ்வளோ நெய் சக்கத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன். என்றைக்குமே எங்கள் வீட்டில் கறி ஆக்கணும் அப்படின்னா அதில் வந்து தேங்காய் பருப்பு போடுவோம். பள்ளி வலை ஸ்டைலில் செம்மையாக இருக்கும். கறி திங்கிறத விட தேங்காய் பருப்பு தான் செம்ம டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீடியோவில் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த தேங்காயை வந்து இப்போ தொட்டியை உடைக்காமல் தேங்காய் பருப்பு எடுக்கணும். தொட்டி எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியாதவங்க சஸ்பென்ஸாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இடையில வகுந்துட்டு தோணும்னா ரொம்ப ஈஸியாக தோண்டிடலாம். அதுக்கடுத்து பல்லை வந்து நம்ம தோணுமில்ல தேங்காய் பருப்பு, அதை வந்து சின்ன சின்ன பீஸாரி அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், எல்லா இன்க்ரீடியன்ஸுமே எடுத்து வச்சாச்சு. கொத்தமல்லி தலை, மிளகு, கறி மசாலா, சிக்கன் மசாலா, எண்ணெய், மஞ்சள் பொடி, பட்டை இடிக்கிறதுக்கு அந்த உரல், பட்டை எல்லாமே ரெடி. இங்கிட்டு வந்து அப்படியே இப்படி திரும்பிங்க வைங்களேன். இங்கே வந்து பாருங்கள், அம்மா வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டாங்க. அடுப்பை கொளுத்தி விட்டாச்சு. சட்டியை தூக்கி அடுப்பில் அழுத்தி விட்டுற வேண்டியதுதான். ஓகே பாப்பா, எண்ணெய் ஊற்று. டைம் ஆயிடுச்சுங்க, கொஞ்சம் டக்குன்னு சமையல் பண்ணுவோம். லைட்டாக ஊற்று, கொழுப்பு நிறைய இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊற்று. ஓகே போதும், கொழுப்பு இருக்குது நிறையா. ஓகே, அடுத்து வந்து கறிவேப்பிலை தலை உருவரை காசு கேட்குறியே. அடுத்து வந்து நம்ம தாய்க்குள்ள வந்து பட்டை இடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இங்கே பார்த்தீங்களா. அடுத்து வந்து கறி போட்டுக்கலாங்க. அதுக்கடுத்து உப்பு போட்டுடலாங்க. இப்போதைக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு போடுவோம், பத்தலைன்னா மறுபடியும் கூட போட்டுக்கலாம். ஓகே, கலர் மக்கள்ஸ். அதுக்கடுத்து மஞ்சத்தூளும் போட்டாச்சுங்க. கறி வாருங்க எவ்வளோ தண்ணி விடுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றவே இல்லை. நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். இங்கே வாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. இந்த மாதிரி வந்து கறி வந்து எண்ணெயிலேயே வெந்தது அப்படின்னா, நல்லா ட்ரையாக வந்தது அப்படின்னா நல்லா வேக்காடு இருக்கும், நல்லா இருக்கும். கறி வாருங்க எப்படி உருண்டு இருக்குதுன்னு சொல்லி. பாப்பா அள்ளிக்காட்டு. இங்கே பார்த்தீங்களா, இந்த வாருங்க மக்கள், கறி எப்படி உருண்டு இருக்குதுன்னு. மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வந்துட்டு தேங்காய் பருப்புங்க. ஓகே, இந்த தேங்காய் பருப்பு தான் ஹைலைட்டே இன்னைக்கு கறியில். செம்ம டேஸ்டியாக இருக்கும். கறியோட மிக்ஸ் ஆகி, கறியை விட தேங்காய் பருப்பு தான் நல்லா இனிப்பு கலந்த சுவையாக ஜம்முன்னு இருக்கும். அதுக்கடுத்து மிளகுச்சாந்து, பல்லவி செக்கில் ஆட்டின மிளகுச்சாந்து போடு பல்லவி. இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து இதுலேயே வறுத்து போட்டிருக்குதுங்க. ஓகே, சரி கிளறி விட ஒரு அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு மிளகுச்சாந்து செக்கில் இருந்து ஊற்று. நெக்ஸ்ட் வந்துங்க மிளகுச்சாந்து செக்கில் ஆட்டினு தெரியுங்களா, அதில் வந்துட்டு செக்கு கழுவி அந்த தண்ணி வந்து ஊற்றிடலாங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு செக்கை கழுவி
நெக்ஸ்ட்டு வந்துங்க மிளகுச்சாந்து வந்து எல்லாமே வந்து இப்போ குழம்புக்குள்ள ஊற்ற கிடையாது. கறியை அரிச்சு போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கிரேவி மாதிரி வறுப்போம். அதுக்கு தனியாக வந்து கொஞ்சோண்டு மிளகுச்சாந்து வச்சுருக்கிறோம். இப்போ நம்ம செய்கிற வந்து தண்ணி குழம்பு வச்சு கறியை தனியாக அரிச்சு போட்டு குழம்பு ரெடி ஆயிருமா. அதுக்கப்புறம் அந்த கறியை வந்து தனியாக வந்து வெங்காயம் மிளகா போட்டு இந்த மிளகாலாம் போட்டு வறுத்தோம் அப்படின்னா நல்லா கிரேவி மாதிரி கறி இருக்கும். குழம்பு நம்மளுக்கு தண்ணி குழம்பும் கிடச்சிரும். பல்லவி குழம்பு கொதிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு பட்டை வந்து இடித்த பட்டையை போட மறந்துட்டோம். இப்போ போட்டுடலாமா? ஓகே, எடுத்து போடு. வாங்க தொட்டியில் குழம்பு குடிக்கலாம். இதுதான் இந்த சஸ்பென்ஸு. ஊற்றுமா. தொட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏதோ உள்ள கைட்டாக கருப்பு கலர் மாதிரி இருந்ததா, சரின்ட்டு கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஊற்று அந்த கறி போட்டுறேன். ஓகே. தொட்டியில் குழம்பு குடிக்கிற சுகமே தனிங்க. ஆனால் நாக்கை சுட்டுக்குவோம், அதுதான் பிரச்சனை. நாக்கை சுட்டுக்கிட்டோம் அப்படின்னா மாதிரி டேஸ்ட்டு தெரியாது. பல்லவிந்தா செமையாக இருக்குது, குடிச்சு பாரு. சுடு, நான் சுட்டுக்காத, அப்போ டேஸ்ட் தெரியாது. பீஸு வந்துருச்சு. ஒருத்தல்ல மக்கள் இறக்கியாச்சு. நம்ம தாய்க்குள்ள அதுக்குள்ள கறி வந்துட்டு சொல்லிட்டு இறக்கி வச்சுட்டாங்க. அடுத்து வந்து தாளிப்பு தான். அந்த தாளிக்கிற பார்த்தீங்களா, கறி அரிச்சு போட்டு வெங்காய மிளகா போட்டு அந்த மிளகு தாளிக்கிறது. தாளிச்சு அப்படின்னா கறி கிரேவி மாதிரி. அதை ஆல்ரெடி சொன்னது தான் உங்களுக்கு. ரெண்டாவது தொட்டியில் குழம்பு ஊற்றணும் அப்படின்னா சீக்கிரம் ஆறிடும். இதே டம்ளரில் ஊற்றி குடிச்சோம்னு சீக்கிரம் ஆறாது. அந்த தொட்டி வந்து அதை ஹீட்டை இழுத்துக்கிட்டு டக்குன்னு ஆறிடும். பல்லவி வந்து அந்த பக்கம் வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறா. இங்கே வந்து நம்ம தாய்க்குள்ளே வந்து கறியெல்லாம் அரிச்சு போட்டுட்ருக்குறாங்க, பார்த்தீங்களா இல்லையா. இது வந்து தண்ணி குழம்பு. இது வந்து சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். குழம்பு தண்ணி மாதிரி இருக்கும், அது உங்களுக்கு தெரியுமே. இது வந்துட்டு இப்படி இருக்குதுங்களா, இதை வந்துட்டு கிரேவி மாதிரி மாற்ற போகிறோம். கறியை போட்டு வளவே போட்டு சாரி மொட்டு பையா ஏறிட்டு சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். இந்த தொட்டியில் குழம்பு ஊற்றி குடிக்கிற சுகம் இருக்குது பாருங்க, சொல்ல வார்த்தையே இல்லை. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. குழம்பு ஊற்றி டக்குன்னு ஆறிடும், வேற லெவலில் இருக்கும். ஒரு சொட்டு ரத்தம் ஊருங்க, அவ்வளோ டேஸ்டி. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, அந்த மொட்டு பை இருக்குல்ல, அது இங்கே இருக்குது. இப்போவே எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்புறமேல கறிக்கலை மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கண்டுபிடிக்க முடியாது. இதுதாங்க அந்த மொட்டு பை. டாம் சேனல் உங்களுக்கு இதுக்குள்ள இருந்து முட்டை எடுத்தமில்ல. பார்க்கறதுக்கு குடல் மாதிரி தான் இருக்குது, ஆனால் இது வந்துட்டு குடல்லாம் கிடையாதுங்க, மொட்டு பையங்க. செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு எப்படின்னா மடுக்குன்னு மாவு மாதிரி இருக்கும். சுத்தமாக மாவாட்டு இருக்காது. சாப்பிடும் லைட்டாக அந்த ஒரு ரஃப் வந்து ஒரு 10% ரஃப்பாக 90% மாவுத்தன்மை, அந்த மாதிரி ரெண்டு கலந்த மாதிரி இருக்கும். செம்மையாக இருக்குதுங்க. சாப்பிட்டு காமிக்கிறேன். ஒரு 10% வாய்க்குள்ள பார்க்கும்போது உதிரியாக போகும். முட்டை வறுத்தோம்னா எப்படி உதிரியாக போவோம், அதே மாதிரி இருக்குங்க. செம்மையாக இருக்கும். ஏன்னா நீ மட்டும் நிற்கிறேன்னு நினைக்கிறீங்களா? வேறு யாரும் சாப்பிட மாட்டாங்க, நான் தான் சாப்பிடுவேன். ஓகே பல்லவி, நல்லா மிளச்சி அந்த கொதிச்சிருச்சு. கறி இறக்கி விடு. ஓகே, கிளறி விட்ரு பல்லவி. அதுக்கடுத்து பொதுவாக முட்டையில் வந்து வெள்ளைக்கரு மஞ்சக்கரு தான் இருக்கும். நம்ம வந்து வயிற்றுக்குள்ள இருந்தே முட்டை எடுத்தோம்ல, அது வந்து ஆரஞ்சு கலர் இருந்தது தெரியுங்களா. இப்போ அதை வந்து நம்ம வந்து எடுத்து சாப்பிடும் பொழுது ஃபுல்லாகவே மஞ்சளாகவே இருக்கும். ஆனால் மஞ்சக்கரு டேஸ்ட் இருக்காது. அது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதோ பாருங்களா, அது ஒன்று இருக்குது. டொண்டோடை சாப்பிடலாமா? என்னடா எல்லாமே நீ தின்னுட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு நம்ம தான். இங்கே பாருங்க, குட்டி முட்டை. என்ன ஓட்டினேன் நம்ம தாய்ப்பில் எனக்கு ஒன்று கொண்டாட அப்படிங்குது. வேற ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குதா? ஈரல்
மீரல் தான் திங்கப்பானா திம்பானா பார்க்கலாம் என்ன திங்கிட்டு லெக் பீஸ் எடுத்துக்கிறேன் பல்லவிக்கு தான் அந்த லெக் பீஸ் ஒன்று போட்டேன் தெரியுங்களா அது பல்லவிக்கு தான் சரி சாப்பிடலாமா ஓகே எனக்கு வந்து கறி ஈந்து போன்ற லெக் பீஸு பல்லவிக்கு வந்து முழு லெக் பீஸ் சதையோடு இருக்கிற லெக் பீஸ் ஓகே Cheers. சாப்பிடு ஈந்து போட்ட லெக் பீஸில் இவ்வளோ சதை இருக்குதுங்க கடி பாரா ஏ கம்ம நானும் என்னோட லெக் பீஸ் முழுசாக போட்டிருக்கலாம்டி நானே கறி ஈந்து போட்டேன் நாளையிலேருந்து நானும் எனக்கு ஒரு லெக் பீஸ் வச்சுக்கிறேன் எப்படி இருக்குது கறி டேஸ்ட்டு செம்மையாக இருக்குதுல்ல அதுக்கு எடுத்து தேங்காய் பருப்பு போட்டேன் தரீங்களா தேங்காய் பருப்பு சாப்பிட்லாமா செம்மையாக இருக்குங்க தேங்காய் பருப்பு நம்ம அந்த லெக் பீஸ் திங்கிறியா டொன்டொடைங் இன்னொரு எலும்பு அந்த ஈந்து ஓட்டமல்ல இதனால தான் ஈந்து ஓட சொன்னேன் அந்த எலும்பு இருக்கிற அந்த சதை வந்து செம்ம டேஸ்டியாக இருக்கும் அவன் எந்திரிச்சிட்டியா அலாரம் அடிச்சிருச்சு ஆமாம் அம்மா இருக்கிறாங்க உள்ள அம்மா பார்த்துக்குவாங்க தண்ணி குழம்பு உண்மையாலுமே தண்ணி மாதிரியே இருக்குதுங்க அங்கே பாருங்களேன் அடாடாடாடாடாடா சத்தியமாங்க அம்பூட்டு டேஸ்ட்டு அடாடா பாப்பா உண்மையாலுமே செம்மையாக இருக்குதுங்க அந்த மிளகு அதிகமாக இல்லாமல் அந்த நரன்னு மிளகு சார்ந்த மாதிரி இல்லாமல் தண்ணி குழம்பு தண்ணி மாதிரியே இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இருந்ததுனா தான் செம்மையாக இருக்கும் கைச்சு விடுது தாறு மாதிரி சரி வாங்க சாப்பாடு வச்சு சாப்பிட்லாம்